வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து காய்கறியெல்லாம் காய்ச்சிருக்கு. ஸோ அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பயத்தங்காய் வந்து பறிச்சிட்ருக்கேன் நான். தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், பயத்தங்கான்னு சொல்லுவோம். இதை பொரியல், கூட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ எங்கள் தோட்டத்தில் இது நல்லா நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ அதை தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நீளமாக இருக்கும். இதை கொஞ்சம் முத்த விட்டுட்டா கூட இதுலேருந்து இந்த சீடு எடுத்து அதையும் கூட கூட்டு வச்சு, இல்லை நம்ம ஒரு புளிக்குழம்பு மாதிரி கத்திரிக்காய் போட்டு வச்சா கூட இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா பயத்தங்காவையும் இன்றைக்கி நம்ம பறிக்கிறோம். பறிச்சுட்டு அப்படியே வேறு கீழெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் போல். ஸோ அதையும் நம்ம இப்போது பறிக்கணும். கீழெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பறிக்கிறோம். நிறையா இருக்குது. ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான பயத்தங்காய் வந்து ஒரு நாளைக்கு நம்ம சமையல் பண்ணுறதுக்கான பயத்தங்காய் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு 4-5 செடியிலேயே கிடச்சிருச்சு. ஸோ இதை நாங்கள் நல்லா பந்தல் கட்டி அந்த பந்தலில் வந்து வளர விட்டோம். மேலே இப்போ நம்ம பறித்தோம், அதே மாதிரி கீழேயும் வந்து நிறையா இருந்தது. ஸோ அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள், சின்ன இடமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஒன்று 2 விதை வாங்கிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி வளர்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான காய்கறியும் நம்மளே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை நம்ம பறிக்கும் போதும் சரி, அதை நம்ம சமையல் பண்ணி நம்ம கொடுக்கும்போதும் சரி, நம்ம அதிகமாக வந்து நம்ம ஒன்றும் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் பறிக்கிறோம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் அப்படியே நடந்து போய் அடுத்து கொத்தவரங்காய் இருக்குது. ஸோ அது ஒரு 10-15 செடி இருக்குது. இந்த மலைக்கு எல்லாமே ஒரு மாதிரி லைட்டாக சாஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதில் ஒரு குச்சி நட்டு அதாவது அந்த செடி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி நட்டு நாங்கள் அப்படியே அதை கட்டி வச்சிட்டோன்னா நமக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மழை பெஞ்சால் கூட அது ரொம்ப கீழே தரையில் சாயாமல் இருக்கும். ஸோ அந்த வேலையை நான் இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடணும். அதே மாதிரி இப்போது ஸ்வீட் கார்ன் வளர்ந்துருக்கு. சரி, அது பேபி கார்னாகவே பறித்து சாப்பிட்லான்னு ஒரு ஆசை. அதையும் பறிச்சாச்சு. ஒரு 2 பேபி கார்ன் பறிச்சிருவோம். வளர விட்டு பறித்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இந்த பச்சையாலேயே சின்னதுலேயே சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பப்பாளி இருக்குது தோட்டத்தில். ஸோ அதையும் பறிச்சிக்கலாம். நல்ல பெரிய பப்பாளியாக இருக்குது. இது வளரட்டும், கொஞ்சம் விட்டு வைங்க. இதுவும் வளரட்டும், கொஞ்சம் நல்லா ஆகட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பேபி கார்ன்லாம் பறிச்சிடலாம். வாங்க போடலாங்க. அப்பா எவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்கே, சூப்பர் சூப்பர். இதையும் பறிச்சிடலாம் வாங்க. செம்மையாக இருக்கே. அப்பா ஆக மொத்தம் பப்பாளி, வெள்ளரிக்காய், அப்புறம் பேபி கார்ன், புடலங்காய், இது ரெட்